வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், மிஸ்டர் சவுக்கு சங்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இளைய தளபதி, அதாவது சிஎம் ஜோசப் விஜயை கண்ணை திறக்க போகிறாராம். அவர் இந்த சைடு விஜய் அவரோட கண்ணை திறக்கட்டும், நம்ம இந்த சைடில் மக்களோட கண்ணை திறப்போம். அதாவது இந்த காணொலியை கண்டினியூஸாக பாருங்கள். முக்கியமாக ஸ்டெர்லைட் விஷயமா நம்ம இப்போ பேச போகிறோம். போலாமா காணொலிக்குள்ள? போகலாம். நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்நாடு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழிலில் போனீங்கன்னா முன்னேறவே முடியாது. அதை விட்டுட்டு அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, ஃபேக்ட்ரிஸ் எடுத்துகிட்டு வாங்க, இதுதான் நம்மளோட நாட்டையே அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகுன்றாரு. இல்லை, எனக்கு புரியல. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான மைண்டாக இருந்தால் இந்த ஒரு திங்கிங் வரும்னு எனக்கு தெரியல. நான் வந்து நிறையா அந்த நியூஸ்லாம் போயிட்டு எடுத்து இந்த பப்ளிக் கிட்டலாம் போய் பேசி நிறையா பண்ணதில்லை. இவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வெறும் காசுக்காக இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எங்கேருந்து மனசு வருது அது எப்படின்னு தெரில. இந்தியாவில் பிறந்து நிறையா பேரோட கிட்ட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஆகிடுவாங்களான்னு தெரில எனக்கு. முக்கியமாக போலீஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்படி பண்ணியிருந்தா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. இல்லை, ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் சொல்கிற விசம் இருக்குல்ல, ஃபார்மிங்கை யூஸ் பண்ணால் முன்னேற முடியாதுன்றது. எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறேன். இந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபார்மிங்கில் பெஸ்ட்டாக இருக்காங்க. எந்த நிலமையில் இருக்காங்க? நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இவங்களாம் எந்த இடத்துல இருக்காங்க? டாப்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் மெயினாக உணவுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியை கொண்டு போயிட்டு வைக்கிறாங்கல்ல, எங்கே வச்சாங்க தெரியுமா? ஏஷியா, ஆப்பிரிக்கா. இதுக்கு முன்னாடி மைனிங்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆப்பிரிக்காவை அழிச்சானுங்க, சுடுகாடா மாத்தினாங்க. அந்த மண்ணை தோண்டவே முடியாது, கல் ஒரு கூட தோண்ட முடியாது. அந்த இடத்துல யூஸ்லெஸ் லேண்டா மாத்தினாங்க. இவ்வளோ ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள், இதுவே நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு இவர் நம்மளெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருக்காருன்னு. இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயம் பேச போகிறோம். மெயினான விஷயம் என்னன்னா, ஸ்டெர்லைட் அந்த ஆலையை வந்துட்டு ரீஓப்பன் பண்ணணும். என்னன்னாக்கா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே 40% மேலே காப்பர் வந்து இங்கேருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு இப்போது இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம பிரதமர் மோடி ஹைதராபாத்தில் ஆந்திராவில் போய் பேசியிருந்தார். எப்படி பேசினார்னா, ஒரு டைம் நம்ம தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு காப்பரை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆமாம், மோடி சொல்கிறது தான் நம்பணும் நம்ம. ஏன்னா இல்லை ரீசெண்டாக குஜராத்தில் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னீங்களே, சூரத்தில், அவர் சொன்னார்ல, என்னது பெஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஆனால் இன்னைக்கு ஐஃபோனு, மொபைலு, எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் வாங்காதீங்க, ஏன்னா தண்ணியில் மூழ்கி கிடக்கு. அதை ரீசைக்கிள் பண்ணி அதை சேல் பண்ண போகிறாங்க. அவர் சொல்கிறத நம்பி இவர் பேசுகிறாரு. சரி, என்னன்னா இப்போ அந்த காப்பர் இதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்காக ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணணும், இது பெரிய பொருளாதாரம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கம்மிங் 2 டேஸில் வந்துட்டு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்களாம் தமிழ்நாட்டில். அதுக்காக இன்னைக்கு இந்த காணொலியை அவர் பதிவு பண்ணியிருந்தார். மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அதாவது 2018 இது நடக்க சொல்ல உடனே பேசியிருந்தா அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு கட்டைக்கிட்டலாம் இருந்து அடிக்க வந்துட்டு இருப்பாங்களாம், கோவம். ஏன்னா 13 பேரோட டெத் இருக்குல்ல அந்த ப்ரொட்டஸ்டில், அந்த ஒரு ஆதங்கத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ அது வந்துட்டு இருப்பாங்க, அது மாறிட்டு இருக்கோம். இல்லை விளையாடுறாரு, அதாவது போராட்டத்தில் போராடினவங்களோட உயிரோட விளையாடிட்டாரு. ஸோ இது தன்னெழுச்சியான இயல்பான போராட்டமா என்றால் இல்லை. இல்லை, ஆக்சுவலாக என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு தெரில. இத்தனை வருஷமாக போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருந்தாரு, இப்போ மக்கள்கிட்ட அடி வாங்க போகிறாரு போல இருக்கு. சரி, ஓகே, இது சீரியஸாக எனக்கு சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, சீரியஸான விஷயங்க. என்னன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ப்ரூஃப் கூட இல்லை. என்னது, இந்த ஸ்டெர்லைட்டால் மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நீர் மாசு, காற்று மாசு, நிலம் மாசு, இதெல்லாம் எதுவுமே ப்ரூஃப் இல்லை. எப்படி அதுதான் எப்படி அவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. தெளிவாக யூடியூப்பில் நியூஸ், எல்லா நியூஸ்லேயுமே இருக்குது. என்டிடிவியில் தியரி மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும், அது எந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்குன்றத புள்ளி விவரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது இப்போ நம்ம காட்டுறோம் அந்த காணொலியில். The Tamil Nadu Pollution Control Board has shut down the plant citing violations. Local people say they've paid a heavy price. During its initial years, the plant's liquid discharge polluted the soil and dust destroyed cultivation. Arsenic, environmentalists say, is 25 times the permissible level in the area, and copper 10 times. Behind the Sterlite plant, hundreds of tons of copper slag dumped.
which over the last many years has drained into the groundwater table and has made water unfit for drinking. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த காப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே, எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்துட்டு ஹார்பர், இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த தாது மண்ணை. எங்கேருந்து? ஆஸ்திரேலியா, பெரு, இந்த மாதிரி நாட்டில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அதை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது மூலிமா காப்பர் எடுக்கிறாங்க, பல பை ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க ரீசைக்கிள் பண்ணி. ஓகே, அப்போ அது கூட நம்ம நாட்டில் இல்லையா? அது நம்ம நாட்டில் இல்லை. அந்த மண் வந்துட்டு தாது மண் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது வேற நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலி நல்லா கேட்டுங்க மக்களே, அங்கெல்லாம் காப்பர்லாம் ரெடி பண்ணல, இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் காப்பர் ரெடி பண்ணி நம்மளே வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஏன் இது அந்த ஊர்லேயே பண்ணலாமே? அது பண்ணால் நீர் காற்று இதெல்லாம் மாசு அடையும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரூஃப்லாம் இல்லை. ப்ரூஃப் இல்லாமல் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அவங்க அந்த நேச்சரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு ஊர், நம்ம அங்கே போயிட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி டூர் போகணும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த ஊருக்கு போயிட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்டு வந்துடுவோம். அதாவது இயற்கையை ரசிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே இருக்க ஊரை கெடுத்துட்டே இருப்போம். நம்ம வந்து ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக இருப்போம். அதாவது ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னார். அந்த இடத்துல கிடைக்கிற தாது மண்ணை ரீசைக்கிள் பண்ணி அந்த வேஸ்ட் ஸ்லாகு அந்த மண்ணை மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. அது பக்கத்துல கிளீனா காட்டுறாங்க. இப்போ மழை வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி இது வந்து பொல்யூட்டட் வேஸ்ட், இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் இங்க டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மழை வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டும் அதில் போயிட்டு கெமிக்கல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு நிலத்தடியில போயிட்டு சேகரிக்குது. அந்த நிலத்தடிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அங்கே ஒரு வீட்டில், அதாவது கவர்மெண்ட் லே பண்ண ஒரு குழாய் தண்ணி எடுக்கிறாங்க, ஃபுல்லாக ப்ரௌனாக வருது, மாசு அடைஞ்சு வருது. அதை குடிக்கிறாங்க. அங்கே இருக்க மக்களோட கிட்னி ஃபெயிலியர்ஸு, கேன்சரு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது மூச்சு திணறல், லங்ஸ் இஷ்யூ, இதெல்லாம் அங்கே இருக்க மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயம். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, டாக்டர்ஸை பார்க்குறாங்க, அவங்களால இதில் தீர்க்கவே முடியல. அவங்களால அப்படிப்பா அவ்வளோ ஓப்பனாக NDTVயில் சொல்கிறாங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டோம், இதெல்லாம் ஆகுது அப்படின்னு. அந்த மக்களை என்ன சொல்கிறார் அவர்? அவங்க வந்துட்டு போராடுறாங்களாம், எதுனா ரீஓப்பன் பண்ணுங்க. சீரியஸா நீ பார்த்தியா ஏதாச்சும்? இல்லை, நானும் பார்க்கல. எதுலையும் எங்கே தெரியுமா அங்கே போராடுறாங்க? மிஸ்டர் சவுக்கு சங்கர், அதாவது காவேரி ஆறு, அதுக்கப்புறம் KRP டேமு, அங்கேருந்து வர தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசடைஞ்சு வருது, கெமிக்கல் கலந்து வருது. அப்புறம் விவசாயத்துக்கு தண்ணியே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜூன் 12 ஓப்பன் பண்ண வேண்டியது, இப்போ ஜூலை 12 தாண்டி போகிறோம். ஸ்டில் விவசாய நிலம்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பூமியாக மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போராட்டம் பண்ணுறாங்க மக்கள். ஆனால் அரசாங்கம் அதில் தான் கவனத்தை செலுத்தணுமே தவிர்த்து, நீங்கள் கொடுக்க ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா, மக்கள் எல்லாம் எதுக்குடா அவங்கெல்லாம் கண்டுனுக்கிற, அதெல்லாம் தூக்கி போட்டுற, அவன்லாம் அப்படிதான் பிறப்பான், ஜனத்தொகை ஆல்ரெடி அதிகமாகுது, அழிட்டுமே. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இவர் வந்து எதுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி பேசணும்? இப்போ பிரைவேட் செக்டார், கார்பரேட்ஸ்லாம் வந்துட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணணும். அப்போ மக்களை நம்பக்கூடிய சில பேர் இருப்பாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர், அப்புறம் அரசியல் சதுரங்கம், இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டட் பீப்புளை வந்துட்டு கதவு தட்டுவாங்க கார்பரேட்ஸ். சார் 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 ஒரு பெட்டி போதுமா, 2 பெட்டி போதுமா, 3 பெட்டி போதுமா, எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார், மக்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் நல்லவங்கன்னு காட்டுங்க சார். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இப்போ என்னன்னு. நீங்கள் அது கரெக்ட், ஆமாம் கரெக்டான ஆன்சர். என்னன்னா DMK வேணாம்னு சொல்லி தான் TVKவை தேர்ந்தெடுத்தாங்க. DMKவை பயங்கரமாக அடித்தவர் ஒருத்தர் யாரு? சவுக்கு. அப்போ அவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறத மக்கள் நம்புவாங்க. மெயின் பாயிண்ட். ஆக்சுவலாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, CM ஜோசப் விஜய் மக்களுக்கானவர் எடுத்துப்போம். அவருக்கு டெக்னிக்கலி தெரியுமான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து நீங்கள் படத்தில் வந்துட்டு எந்த ஷூட், அதாவது எந்த சீனை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் அவர் கில்லி இல்லை. அவர் நடிக்க தான் செய்வார், எடுக்க டேரக்டர்னு மட்டும் தான் தெரியும். அது ஆக்டிங், சரி, ஆக்டிங்கில் அவர் கில்லி. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு மக்களுக்காக வந்திருக்காரு, அவரை ஏமாத்தத்துக்காக நீங்கள் அவரை யூஸ் பண்ணுறீங்களோன்னு மக்கள் கொந்தளிப்பாங்க கண்டிப்பாக தூத்துக்குடியில். இப்போ இதே இடத்துல நம்ம என்னதான் பேசினாலும், இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸே வெளியே வந்ததுன்னா, வந்திருக்கு, நார்த் இந்தியாவிலலாம் வந்துருச்சு. இப்போ நார்த் இந்தியாவில் வந்த நியூஸை சவுத் இந்தியாவில் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, ட்ரஸ்டட் பீப்புள் மூலியமா எடுத்துட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அரசியல் சதுரங்கத்தில் இந்த நியூஸ் வரும். நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி வருதோ இல்லையோ வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 144 தடவை வரும்னு நினைக்கிறேன். போராட்ட களம் வெடிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இளைய தளபதி, அதாவது அண்ணா ஒரு ஒன்றுண்ணே, நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டீங்க, அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு இளைய தளபதி அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நல்லா பேச முடியல.
ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களே அடிக்கிற போலீஸாக இருக்கிறாங்க. ஒரு டாஸ்மாக் மூடணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க வந்து போராடுற அளவுக்கு தான் ஊர் இருக்கு இப்போ. ஸோ எப்படி இல்லை எனக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது மக்கள் வந்து போராடி எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா அதுக்காக அரசாங்கம் சிந்திக்கணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அரசாங்கம். இப்போ அரசாங்கம் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு அதை மக்களை அடைக்கக்கூடாது. அடிச்சு உள்ள தள்ளி கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை இவர் பண்ண மாட்டார். இப்போ இருக்க டிவிக்கு அரசாங்கம் அதை பண்ண மாட்டாங்க. அவருக்கு தெரியாமல் அது நடந்திருக்கும். இப்போ அவரு காதுக்கு அது போயிருந்துன்னு வச்சிங்களேன், நாளைக்கு தெரியும் யார் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அடித்த போலீஸோட ஃபோட்டோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக வந்தது. நானும் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சிருப்பேன். எப்படின்னு தெரியல, அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கூல் குழந்தைங்க லட்டி எத்துக்கிற துரத்துறாரு. எப்படி மனசு வருதுன்னு தெரியல. சரிங்க, ஒன்று கேட்கணும் எனக்கு. அதாவது இந்த காணொலியை டிவிகே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, இப்போ ஒரு மோந்திரம் 755 கோடிக்கு ஒதுக்குனாங்கல்ல. இப்போ இவர் என்ன சொன்னார், சவுக்கு சங்கர், இந்த இடத்துல வந்துட்டு கிரீனரி, அதாவது விவசாயம் பண்ணிலாம் நாடை முன்னேற்ற முடியாது. அதே நேரத்தில் எங்களுக்கு தொழில் வளர்ச்சியே வேண்டாம், நாங்கள் வெறும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று காந்தி அவர்கள் சொன்ன கிராமப்புறம் சார்ந்த பொருளாதாரத்தை தமிழகம் பின்பற்ற முடியாது. அது சாத்தியமும் இல்லை. ஃபார்ம் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வெறும் வந்துட்டு மாசுபடுத்தக்கூடிய, அதாவது நிலத்தடி நீரையோ காத்தையோ நிலத்தையோ மாசு அடையக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றாரு. நான் ஒன்று கேட்குறேங்க, அந்த 755 கோடி மோதிரத்தை ஒதுக்குனீங்கள, 32 டிஸ்ட்ரிக்ட் அந்த 755 கோடியை ஒதுக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 20 கோடி வருமா, கிட்டத்தட்ட 19.8 கோடி வருது. அது ஒதுக்குனீங்கனாக்கா ஒரு 400 ஏக்கரில் ஒரு 500 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஃபேக்ட்ரியை வச்சுட்டு அதில் மாடு கோழி பண்ணைங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு பாருங்க, சிசிடிவி டெக்னீஷியனுக்கும் அங்கே வேலை கிடைக்கும். சரிங்களா, அங்கே இன்வென்ட்ரியும் நடக்கும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சிவில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நடக்கும். இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே டெலிகம்யூனிகேஷனும் இருக்கும். அங்கே மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவோம், மெக்கானிக்கல் இருக்கும். நீங்கள் மிஷினரிஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் நம்ம கண்ட்ரியில் இருந்ததுன்னா கூட ஓகே. ஆனால் இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் எதை தெரியுமா, நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது உணவுப் பொருட்கள். அதை நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பால் பொருளாதாரத்தை வச்சு ஒரு அல்மராய் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா. ஒரு கேஜி முருங்கை என்ன ரேட்டு, ஒரு இளநீ என்ன ரேட்டு, இது அவருக்கு தெரியுமாங்க சவுக்கு சங்கருக்கு. சவுக்கு சங்கர் நீங்கள் ஒரு தடவை ஒரு வீடியோவில் பார்த்தேன், பாட்டிலை பற்றிலாம் பேசுவார். இந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து வம்புக்குன்னு போய் தண்ணி அடிப்பாராம். வம்புக்குன்னு போய் தண்ணி அடிக்கிறவங்க யார் தெரியுமா, குடிகாரங்க தான் போவாங்க. அவர் சொல்றத வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணன் வந்து நம்பி ஏத்துக்கணும். சார் ஸ்டெர்லைட்னாலே கெட்டது அப்படின்ற உணர்வை எல்லாருக்கும் கடத்திட்டாங்க. நிச்சயமா கடத்திட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு விவாதிக்கணும்ட்டு முதல்வருக்கு எடுத்து சொல்லி இதை உடச்சு விடுங்கன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். போராட்டத்தை முடிச்சிடறேன் நான். இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஒரு 20 கோடி ஒதுக்கி இருந்தாலும் ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், மெயின்டெனன்ஸ் நடக்கும். நீங்க அந்த இடத்துல படிக்கிற காலேஜ் பசங்க, படிக்கிற ஸ்கூல் பசங்களை இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணலாம். ஒரு ஊர்லயும் ஏரிகள் இருக்கு தெரியுமா, ஒரு கோடி ஒதுக்குனா கூட அந்த ஏரியை சுத்திகரிச்சு சுத்தி வந்துட்டு பாத்வே, அதாவது டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி ஒரு போட்டிங்கு, அந்த இடத்துல ஒரு ரெசார்ட், இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா அங்க வேலை வாய்ப்பு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வளரும். அப்போ அங்க இருக்க மக்களுக்கு அதே நீரை ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அங்கே வச்சு ஏரியிலேருந்து குடிநீரை வந்துட்டு உருவாக்கி அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்டில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம சூயஸ் கம்பெனியை கூப்பிட்டு வந்து கீழே தோண்டி நாஸ்தி பண்ணி, அதாவது அப்படி அப்படியே போட்டு அப்படிலாம் வேணாம். யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம ஊரில், அந்த இடத்துல ஒரு டாக்டரேட் படித்தவங்க, பிஹெச்டி ஹோல்டர்ஸு, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு வச்சு இவங்கள்ட்ட இந்த ப்ராஜெக்ட்ஸை கொடுக்கலாமே, சூப்பராக பண்ணிட்டு போவாங்களே. நம்ம நாட்டோட முதுகெலும்பு யார், நம்மளோட யூத். அவங்களே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக பாண்ட், அந்த ப்ராஜெக்ட்ஸு, ரிவர் ப்ராஜெக்ட்ஸு, இதை டிவைட் பண்ணி கொடுங்க. சில பேர் கேட்பாங்க, நீங்கள்லாம் என்ன சும்மா விவசாயம் பேசுகிறீங்க, இப்போ இருக்க நாடு எப்படி போயிட்டுருக்கு, ஏஐ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஏஐ யூஸ் பண்ணி எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு ஆஸ்திரேலியா விவசாயம், நியூசிலாந்து ஃபார்மிங், இதெல்லாம் வீடியோ இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மாடு அவங்களுக்கு ஒரு கழுத்தில் வந்துட்டு ப்ராடக்டை மாட்டிடுறாங்க. அதில் வந்துட்டு ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்குது, உக்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, மேய்ச்சல் இடம் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடு வந்துட்டு அந்த பவுண்டரி விட்டு தாண்டுதுனாக்கா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடு அந்த கூட்டத்தோட வந்துடும். ஸோ கண்ட்ரோல் அங்கெல்லாம் பண்ணுறாங்க. இது டெக்னாலஜிங்க. எந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண சொல்ல, அதாவது நிலத்துக்கும் நீருக்கும் காற்றுக்கும் மாசு அடையாமல் இருக்கோ அது ஓகேங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம ஊரில் வாழணுங்க. காசு மட்டும் சம்பாரிச்சு எடுத்து வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு என்னங்க கார்பரேட் வந்து கது தட்டினா மிஸ்டர் சவுக்கு சங்கர் தயவுசெய்து சொல்லுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு தேவை என்னன்னா சாப்பாடு தான். நம்ம
பழம், காய்கறி, பால், சாப்பாடு இதை தான் சாப்பிட முடியும். காப்பரையோ கோல்டையோ இல்ல கோலையோ சாப்பிட முடியாது. இதை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கீங்க. இதெல்லாம் தேவைக்கு ஏற்ப இம்போர்ட் பண்ணிக்கீங்க. அது தேவைக்கு அளவுக்கு மீறி நீங்க வந்துட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எது மேண்டிட்டரியோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. உணவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. உலகத்துக்கே நம்ம உணவு அளிப்போங்க. பேசும்போது ஆக்சுவலா நம்ம அப்படிதான் இருந்தோம். தஞ்சாவூரை ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டாவது சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அதாவது ப்ரூஃபே இல்லை, அந்த இடத்துல யாரும் பாதிக்கப்படலை தூத்துக்குடியிலன்னாங்க. ஆனால் தூத்துக்குடியில் பல மக்கள் பாதிக்கப்பட்டு தான் அந்த போராட்ட களமே வந்தது. அந்த போராட்ட களத்தில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, போராட்டம் பண்றவங்க ஆளுங்களுக்குள்ள வந்துட்டு வேற தீய சக்தி உள்ள வந்துட்டாங்க. அந்த தீய சக்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலியமா அதை டைவர்ட் பண்ணிட்டாங்களாம். அது மக்களை வந்துட்டு தவறான வழியில எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாரு. என்ன ஸ்டோரி கிரியேட் பண்றாருன்னா, இவர் வீடியோல போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சிசிடிவியை வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களாம். அடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க எதுனா அந்த ஸ்டெர்லைட்டோட குவார்டர்ஸை வந்து சிசிடிவி அடிச்சுட்டு அங்க இருக்க காரெல்லாம் வந்துட்டு எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டீம் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்கறதுக்காக போறாங்களாம். போற வழியில போலீஸை கூட அடிச்சிட்டாங்களாம். அடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்களாம். கிராமங்களில் இருந்து மக்களை திரட்டி கூட்டவர் யாருன்னா இந்த மாவோயிஸ்ட் குரூப், மக்கள் அதிகார குரூப். போய் முதல்ல சிசிடிவி அடிச்சு உடைக்கிறேன். உடைச்சிட்டு அந்த குவார்ட்டர்ஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங், மேலே குவார்ட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு காராக கொளுத்துறாங்கப்பா. இன்னொரு வீடியோ ஒன்று பாருங்க, மறந்துட்டாங்க இன்னைக்கு பலர். ஒரு போலீஸ் தனியாக மாட்டிக்குவார் கான்ஸ்டபிள், லத்தியை வச்சு ராடை வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி இந்த கூட்டம் போய் சேர்ந்து கலெக்டரேட்டை நோக்கி போகும்போது ஃபயரிங். அப்படியே மாத்திட்டாங்க. ஸ்டோரியை பெருசா மாத்திட்டாரு. ஆக்சுவலி அங்க நடந்தது என்னன்னா, மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. 100வது நாள் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்க இருக்க கலெக்டர் ஆபீஸர் தான் போய் அவங்களோட மனுவை கொடுக்கணும், டைரக்டா பார்க்கணும்னு சொல்ல கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேரிகேட் போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள அலோவ் பண்ணல. 144 தடையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தடியடி எடுத்துட்டாங்க, கையில கட்டை எடுத்துட்டாங்க. அதாவது அடிக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு பல வகைகள் இருக்கு. ரப்பர் புல்லட் இருக்கு, அப்புறம் நீர் பாசி இருக்கலாம், பிரஷர்ல தண்ணி அடிச்சிருக்கலாம், அங்க இருந்து கலெக்டர்னா. ஆனா அதை விட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சோடனே அடிக்க ஆரம்பிச்சோடனே அங்க இருக்கவங்க, அதாவது அடி வாங்கிட்டு மட்டும் போக மாட்டாங்களேங்க. சில பேர் போயிடுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு என்னடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்க கோவம் வெளிப்பாடு, பக்கத்துல இருக்க கல் எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க அது கலவரம் ட்ரிகர் ஆகி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10:45 நடந்துருச்சு. அந்த சிசிடிவி கேமரா அடிக்கிறது எப்போனா 12:45. இவர் சொல்றாரு சிசிடிவி கேமரா அடிச்சுட்டு தான் மக்கள்லாம் போனாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த வீடியோல நீங்க மேனிப்புலேஷன் பண்றீங்க. அதாவது மக்களை வந்துட்டு ஒரு மூல செலவை செய்யறதுக்காக ஒரு விஷயம் யூஸ் பண்றீங்க. கிளீனா சொல்லணும்னா இது வந்து பிரச்சார மேடை இல்லை, மக்களை ஏமாத்துறதுக்கு. இது மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நம்ம பேசணும். நீங்க மக்களை விற்கிறீங்க. என்ன வேணா இருக்கட்டும், நாட்டை அழிச்சு ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அப்படி ஒரு டெவலப்மெண்ட் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. டெவலப்மெண்ட் எப்படி வரணும்னா, நம்ம நாட்டோட எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு நம்ம உடம்ப அழிச்சுக்கிட்டு நம்ம நல்லா இருப்போம்னா முடியாது. ஒரு நாள் டோட்டலா போயிடுவோம். அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்தாலும் அதாவது இயற்கையை அழிச்சிட்டு அது வரக்கூடாது. இயற்கைக்கு அதை பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அதுக்கு எப்போவுமே மக்கள் கை கொடுக்கணும், அரசாங்கம் அதுக்கு ஊக்குவிக்கணும். ஸோ இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.